ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரோட்டு கடை காளான் மசாலா தான் பார்க்க போகிறோம். இது நிறைய பேரோட ஃபேவரட் டிஷ். இது ரோட்டு கடையில் காளான் மசாலா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் செய்யலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரோட்டு கடையில் காளான் மசாலா சாப்பிட்ருப்பீங்க. ஒரிஜினல் ரெசிப்பியில் தான் காளான் சேர்ப்பாங்க. நம்ம ரோட்டு கடைகளில் வாங்குகிற காளான் மசாலில் காளான் சேர்க்க மாட்டாங்க. காளானுக்கு பதிலாக அவங்க முட்டைகோஸ் தான் சேர்ப்பாங்க. ஏன்னா காளான் சேர்த்தா அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ண முடியாது, அதனால சைடு எஃபெக்ட் வரும். அதுக்காக அவங்க முட்டைகோஸை தான் கட் பண்ணி நம்ம காளானில் சேர்ப்பாங்க. நான் இப்படி இன்றைக்கி முட்டைகோஸை வச்சு தான் ஒரிஜினல் ரெசிப்பியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ நான் ஒரு 2 கப்பு முட்டைகோஸை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கிடலாம். எதுக்காக தண்ணி விட்டு அலசி வடிகட்டுறோன்னா அந்த முட்டைகோஸோட ஸ்மெல்லு தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் இப்போ நல்லா தண்ணி விட்டு அலசிட்டேன், வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த முட்டைகோஸை நம்ம ஃப்ரை பண்ணதுக்காக மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, உப்பு, வத்தப்பொடி, கறி மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கோஸில் இருக்க தண்ணியிலேயே இது நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயாச்சு. இதுக்கப்புறம் நம்ம லைட்டாக தண்ணி தொளித்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடிகளோட அளவு எல்லாமே நான் மேலே கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். இதை இப்போ இந்த மாதிரி தட்டையாக தட்டி நம்ம ஆயிலில் பொரித்து எடுக்க ஆரம்பிக்கலாம். பொரிக்கிறதுக்காக பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே மாதிரி தட்டையாக தட்டி உள்ளே போட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். ஒரு சைடு குக் ஆனதும் இதை மாற்றி விட்டு அடுத்த சைடும் நல்லா குக் பண்ணி நல்லா முறுமுறுன்னு குக் பண்ணி எடுத்துக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் நல்லா உள்ளே வர கிறிஸ்பியாக வேகும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக குக் ஆனதும் இதை எண்ணெயிலேருந்து தூர எடுத்து நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு 1-2 நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன், பிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வச்சு கிரேவி ரெடி பண்ணிடலாம். மசாலா செய்யறதுக்காக நான் பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணுறேன். பெரிய சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிடுதேன், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிடுதேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கிடுதேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லு போனதும் மசாலாக்கள் ஆட் பண்ணிக்கலாம். வத்தப்பொடி, கறி மசாலா பொடி. இப்போ அந்த பொடிகளோட பச்சை வாசனை போக கொஞ்சம் பரட்டி விட்டுக்கிடலாம். பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை இப்போ கொதிக்க வைக்க போகிறேன். இப்போ ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வத்தட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிட்டு இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் பொரியலெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி பரட்டி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சுருக்கேன், இப்போ அதை உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இப்போ
இப்போ இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகி நல்லா கிரேவி ஆகிற அளவுக்கு இதை ஒரு 2 மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா கரெக்டாக குக் ஆயிரும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ரோட்டு கடையில் வாங்குற மாதிரி அதே காளான் மசாலா ரெடி ஆயிட்டு. இப்போ இதில் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிடலாம். சோயா சாஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணோன்னா நம்மளோட ரோட்டுக்கடை காளான் மசாலா ரெடி. இப்படி குக் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவைப்படும் போது கருவேப்பிலை, மல்லி இலை, நல்ல குட்டியாக சாப் பண்ண வெங்காயம் ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட ரோட்டுக்கடை காளான் மசாலா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். ஓகே, பாய்.